வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை புகழ்ச்சி ஒரு மருந்து. ஒரு பள்ளிக்கூடத்து குழந்தைகள் கிட்ட விஞ்ஞான பூர்வமா ஒரு சோதனை நடத்தி பார்த்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வைப்பதற்கு முன்னாடி அவங்கள பார்த்து, நீங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்க, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு, இந்த பரீட்சை உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரீட்சை எழுத அனுப்புனாங்க. இந்த புகழுரையை கேட்டுட்டு அவங்க பரீட்சை எழுத போனாங்க, எழுதினாங்க. சராசரிக்கும் மேலா இருந்தது அவங்க எழுதினது. எல்லோருக்கும் நல்ல மார்க். அதே பள்ளி குழந்தைங்க கிட்ட இன்னொரு பரீட்சை வச்சாங்க. அதுவும் முதல்ல வச்ச மாதிரியே ரொம்ப சுலபமான பரீட்சை தான். இருந்தாலும் பரீட்சை எழுத போற பிள்ளைங்களை பார்த்து, இந்த பரீட்சை ரொம்ப கஷ்டமா இருக்கும், இதை திறமையா எழுதுற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் போதாது அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க குறைகளையே சுட்டி காட்டி பேசிவிட்டு அதுக்கப்புறம் பரீட்சை எழுத அனுப்பி வச்சாங்களாம். இவங்க பரீட்சைய சரியாவே எழுதலையாம். மார்க்கும் ரொம்ப குறைந்து போச்சாம். இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? புகழ்ச்சி தான். அவங்கள புகழ்ச்சியா பேசி அனுப்புனாங்க அதிக மார்க். இவங்கள குறைகளை சுட்டி காட்டி இகழ்ச்சியா பேசி அனுப்புனாங்க குறைச்சல் மார்க். புகழ்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த புகழ்ச்சி மருந்தை நாம சுலபமா தயார் பண்ணலாம், தாராளமா மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்கிறாங்க அவங்க. இதுக்கு காசு பணம் செலவில்லை, ஆனா பலன் அதிகம். பள்ளிக்கூடத்து குழந்தைங்க கிட்ட இந்த மருந்தை கொடுங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க. வியாபாரத்துல உங்க கூட்டாளிக்கு இந்த மருந்தை நீங்க கொடுங்க, நல்லா ஒத்துழைப்பாங்க, பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த மருந்தை கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க, பாசமா இருப்பாங்க. இந்த மருந்து உங்க கைவசம் இருந்தா நீங்க எங்க போனாலும் மகிழ்ச்சியை பரப்ப முடியும். இந்த மருந்தை நீங்க இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கும் அது போதுமான அளவுக்கு கிடைக்குது, உங்களை சந்தோஷப்படுத்துது, புகழும் பணமும் சேர அது உதவுது. இப்படியெல்லாம் சொல்றார் ஒரு உளவியல் நிபுணர். புகழ்ச்சிங்கிற மருந்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஆல்பர்ட் ஆட்லர்னு ஒரு மனவியல் நிபுணர், அவர் ஒரு டாக்டர். அவர் என்ன பண்ணுவாராம், கவலை, பயம், கலக்கம் இதுகளுக்கெல்லாம் இரையான தன்னுடைய நோயாளிகள் கிட்ட போவாராம். அவங்கள பார்த்து சொல்வாராம், நீங்கெல்லாம் என்ன செய்யணும்னா யாரையாவது திருப்தி செய்யணும் அல்லது யாருக்காவது மன மகிழ்ச்சியை உண்டாக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்படி இருந்தா 14 நாள்ல உங்க குறைபாடுகள்லாம் நீங்கி விடும்னு சொல்வாராம். அதே மாதிரி ஆயிடுமா. அடுத்தவங்களை திருப்திப்படுத்துகிறதுக்கு என்ன வழி? பொதுவா அடுத்தவங்க நம்ம கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கறாங்க? நமது புகழ்ச்சியை தான் எதிர்பார்க்கறாங்க, பாராட்ட தான் எதிர்பார்க்கறாங்க. வில்லியம் ஜேம்ஸ், அமெரிக்க தத்துவஞானி, மனோ தத்துவ நிபுணர், அவர் என்ன சொல்றார் தெரியுமா? மனித இயல்பின் அழகான தத்துவம் என்னவென்றால் பாராட்டை பெறுவதற்காக ஏங்குவதுதான் அப்படிங்கிறார். இந்த ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும், வாழ்க்கையில வெற்றி அடைகிறது சுலபம். இந்த விவரங்களை எல்லாம் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே அவர், சார், நீங்க சொல்ற பிரகாரம் நடக்கிறதுக்கு இப்பவே ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிட்டா. என்ன எழுதுறீங்கன்னு? பாராட்டு கடிதம் எழுதுறேன். போன வாரம் இந்த பத்திரிகையில வந்த சிறுகதையை பாராட்டி எழுதுறேன். கதாசிரியரை புகழ்ந்து 4 வார்த்தை எழுத போறேன்னார். கதாசிரியர் யாருன்னு கேட்டேன். அவர் மெதுவா கிட்ட வந்து என் காதோட காதா, நான் தான் சார் அது அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.